ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் அவங்க நடிச்சு வெளியாக போற தி வெர்டிக்ட் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காங்க. அதாவது தளபதிக்கு எப்பயுமே என்னோட ஃபுல் லவ் இருக்கும். அவரோட நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஆஃப்லைன் கேரக்டருக்கும் ஃப்ரேம்ல வர்றதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிரான்சிஷனை நேரா பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை இருந்துச்சு. கரெக்டா அந்த டைம்ல தான் சர்க்கார் படம் அமைஞ்சது. அது வரைக்கும் எனக்கு தளபதியை பிடிக்கும். பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆனது அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான். சர்க்காருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் ஆயிட்டேன். அண்ட் நான் எப்போ மெசேஜ் பண்ணாலும் இமீடியட்டா ரிப்ளை பண்ணுவாரு. அண்ட் ரேண்டமா அவர் என்னோட படம் ஏதாவது பார்த்தா கூட அவரா பாராட்டி மெசேஜ் பண்ணுவாரு. ஸோ எப்பயுமே நான் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். அண்ட் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்னோட விஷயத்தை சொல்லிக்கிறேன். அப்போ வரப்போற எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டு டிவிகேவுக்கா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அது இனிமேல் அவர் என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வெறும்னே அவரோட ஃபேன்கள் அப்படின்றதுக்காக அவர் ஓட் போட்டா அது தப்பா இருக்கும். ஏன்னா ஒரு ஓட்டு சாதாரண விஷயம் இல்லை. அது கரெக்டா பார்த்து தான் போடணும். போட்டதுக்கு அப்புறம் ரோடு சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்ப முடியாது. ஸோ அரசியல் ரீதியாக தளபதியோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துட்டு தான் ஓட் போடுறதை பத்தி டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு மெச்சூர்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி தளபதி இனிமேல் பண்ண போற பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையை கொடுக்கும்போது டெஃபினட்டா 2026 ஒரு மாற்றம் நிகழலாம். என்ன பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.